and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again, Sudhan and Sivakarthikeyan, ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள், ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள், ஆழி படத்தையும் பாருங்கள் சொல்லி வெற்றி சொல்லணும்லம்மா, என் படம் ரிலீஸ் ஆகுது, ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார் போனார், கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். நான் கோச்சிட்டு போல சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம், a progressive film, a progressive thought has been very clearly told in this film. நன்றி, வணக்கம். 48 இயர்ஸ்னு சொல்கிறீங்க, பட் இன்றைக்கி வந்து இந்த மேக்கப் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு எப்படி அந்த பொறுமை வந்தது என்று இந்த ஈவினிங் ஒரு சாட்சி தான். ரொம்ப பொறுமையாக தாங்க உட்காந்து இதெல்லாம் பார்க்குறோன்னா, உண்மையிலே எல்லாருடைய நான் என்ன பார்க்குறேன்னா, எல்லாருடைய அன்பு, நம்பிக்கை, கஷ்டம், உழைப்பு, ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறி, அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சிவாவை வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன். நான் வந்து அவரை ஆங்கர் பண்ண போகும்போது நான் அப்படி மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்போ, அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய, உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூர்யா நடிச்சிட்ருக்கப்போ வந்து நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரி இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரியக்கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொன்னேன் இல்லை, என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். ஐ somehow had a feeling that he will become a very big, somebody big, but not வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரித்தார் இதெல்லாம் நான் சொல்கிற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். அவர் ஃபேஸில் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்போ எஸ் மேடம் அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலேயே சொல்லுவேன். அப்போ ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்ல, இல்லை புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம்தான் இந்த சினிமா. எவ்வளோ பேரோட கனவை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரோட பயணத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த நீங்கள் 48 வருஷம் என்னை காட்டுறீங்கல்ல, நான் என்னை பற்றியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நான் வந்து எல்லாருடைய பயணம், எவ்வளோ ஹீரோஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், நான் இன்றைக்கும் நான் எப்போ நினைக்கிறது வந்து, ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே தனி மரியாதைங்க. நான் முன்னெல்லாம் நானும் ஸ்ரீபிரியா பேசப்போ வந்து, ஏங்க ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டி நிற்கிறாரு அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு நான் வந்து ஓப்பனாக இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மாக்கு நான் வணங்குறேன். ஏன்னா அந்த கையை எடுத்து விட்டால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்திருப்பார். ஏன்னா தட் இஸ் ஹவு சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ், இட் ஆப்ரேட்ஸ். டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபஸ்ட்டு வரத்துக்கு. லக்கு வந்து நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம், கொஞ்சம் நஞ்சல். பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவரை எஸ்கேன்னு கூப்பிட்டேன், சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டப்போ என்னை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, நீ பண்ணு, என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு
admire the spirit. இந்த படம் வந்து எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது வந்து, இது வந்து உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணாக மாற்றி என்னை நடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா என்ன ஒரு மாசு. நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதில் வியப்புனா, இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம். ஐயோ என்னையா பண்ணுறீங்க? 4.5 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில் இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காம அவர் செஞ்சிருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கல்லாம் நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை ஷமிக்கெல்லாம் எனக்கு சொல்வார். 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப்பு, அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்போவுமே சொல்வார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது எல்லாம் வந்து வேறங்க. நான் நடித்தது ஓகே, எல்லாமே ஓகே, நான் நடிச்சுட்டேன், முடிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. கால் உடைஞ்சது அந்த வழியோட நான், நீங்கள் நம்ப மாட்டீங்க, படம் பார்க்கும்போது தான் என் கூட நடித்தவங்க பேர் கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ வலி. அவங்க வந்து என்கிட்ட பேசினா இல்லை அப்படிம்பேன். ஏன்னா வழியில் வார்த்தை கூட வராது, அவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு முடியல. அவ்வளோ பேனோட நான் வந்து சரி ஒரு ஷூட்டிங் என்னால் நிற்கக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு ப்ரொடியூசர், அடுத்த ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. அதுவும் இது ஒரு 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 ரொம்ப கட்டுக்கோப்பாக ஒரு மாதிரியா ஒரு பேஷனோட பண்ணுற படத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் வாயை மூடிக்கிட்டு போய் நடித்தேன். இதுக்கு எல்லாம் ஹீரோ வந்து சிவகுமார் முருகேசன் தான். என்னுடைய கரியரில் நான் பார்க்காத டைரக்டர்ஸ் இல்லைங்க. என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள்லேருந்து, நான் ஒரு கே விஸ்வநாத்லேருந்து, பாபு சார்லேருந்து, இங்கே எஸ்பி முத்துராமன், நீங்கள் எவ்வளோ எந்த சங்கர் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எல்லா டைரக்டர்ஸ் கூட நடிச்சிட்டேன், பாலச்சந்தர் சார் தவிர. அப்படி இருக்கும்போது இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க், அவன் வந்து ஈஸியாக வெளியே வர மாட்டேங்க இந்த வார்த்தை. அப்போவே நான் நினச்சேன், இவன் ரொம்ப அமுக்கி, இந்த ரொம்ப பேசாமல் இந்த அமுக்கி நிற்கிறவங்களெல்லாம் லேசில் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது. தயவு செஞ்சு நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு நினைக்காது. என் கணவர் போகும்போது என் கண்ணத்தை கிளி வாயை கொஞ்சம் அடக்கி பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறது வந்து அவரை பற்றி, சிவகுமார் முருகேசன் பற்றி. கரெக்டாக எஸ்கே? அவர் வந்து வாயில் இருந்தா, பட் ஐ கேன் see in his eyes how he was looking, calculating. அந்த ஷாட்டை எப்படி எடுக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க பாருங்க சிவகார்த்திகேயன். ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி அந்த எஸ்கே, அதாவது சிவகுமாரும் ஒரு டேலண்டோ என்கிட்ட வினீஷ் பற்றி சொல்ல போகுது. மேடம் நீங்கள் அவரை நம்புங்க, சிறப்பாக பண்ணுவார்னு என்கிட்ட வந்து சொல்கிறாரு. நான் அப்படி பார்க்க, ஏன்னா நாங்கள் பாம்பே, லாஸ் ஏஞ்சலஸ் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது, அவங்களுக்கெல்லாம் தாய்க்கிழவி எப்படியா தெரியும், நம்ம ஊர் தாய்க்கிழவி நம்ம. அப்போ சொல்கிறோம், வினீஷ் மேடம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மேடம். அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் டு ரெகக்னைஸ் டேலண்ட் ஒரு டைரக்டர் கிட்ட இருக்குன்னா, தட் மீன்ஸ் இது உங்கள் முதல் அடி. இனிமே பார்த்து கால் வைங்க, செய்யும், பார்த்து கால் வைங்க. சினிமாங்கிறது வந்து லக்ல வந்துடும்,
ஆனால் தக்க வைக்கிறது வெறும் டேலண்ட் மட்டும்தான். அதை நான் நம்புகிறேன். சில டைம் நம்ம நினைப்போம், சிவா நான் உனக்காக தான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன், உன் மூஞ்சியை பார்க்க பார்க்க எனக்கு பரிதாபமாக இருக்குது. வந்தாங்க நிற்பான், மேடம் எப்படியாவது இந்த கதை பண்ணுங்க மேடம் ப்ளீஸ் மேடம். யோ பயா அப்படிப்பேன். நான் எல்லாம் பண்ண மாட்டேன். கேள்வி என்ன கேள்வி விஷயம், ஏதோ சித்தி கித்தி பாஞ்சாலின்னு கூப்பிடுறாங்க, இப்போ தாய் கேள்வின்னு கூப்பிடுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படி எனக்கு இருக்கிற இந்த லோலா இருக்கேன் ரொம்ப ஓவர். பட் இருந்தால் கூட அவ்வளோ பொறுமையாக. ஆனால் என்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா போல. இல்லை மேடம் இது ஒன்றும் இல்லை மேடம், இட்ஸ் ஓகே, அப்படி தான் மேடம் எல்லாம் ஓகே அப்படியே சொல்லி சொல்லி வேலை வாங்கினார் சிவா. ஐ மீன் இன்னொரு சிவா, வெரி குட் சிவா. நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒரு மியூசிக்லேருந்து உங்கள் கேமராமேன் எப்படி ஒர்க் பண்ணாருங்கிறது நான் பார்த்தேன். ரியலி உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்கங்கிறது நான் பார்த்தேன். நானும் எவ்வளோ படம் பார்த்துட்டேன். பட் இதுதான் உழைப்புங்க. அதை விட சிவகார்த்திகேயன் அவருடைய டீம், கலையா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அதாவா ஐயா எல்லாம் கையை தூக்குங்கப்பா, உண்டேன்னு ஐயான்னு சொல்லுங்கப்பா, எல்லாம் பா அப்படியே என்ன அப்படி இப்படி 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 கூட்டிகிட்டு போய். ஏன்னா அவங்களுக்கு பயம், நான் பாட்டுக்கு ஏதாவது போயிடுவேன், அந்த மேக்கப் பார்த்து நான் ஏதாவது டென்ஷன் ஆகிடுவேங்கிற அவங்களுக்கு டென்ஷன். பட் ஓகே, இதெல்லாம் படத்தை பற்றி, படத்தோட கதையை பற்றி நான் சொன்னேன். இது ஒரு ஃபீமேல், ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை நான் பண்ணிட்டேன். பட் இதில் ஒரு மெசேஜ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம அம்மச்சி வந்து உயிரோடு இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது வந்து ஒரு பெண் வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்ற கதை இது, சொல்ற மெசேஜ் இது. ஒரு தாயா சொல்ற மெசேஜ் இது. ஒரு பிள்ளையா உன் தாயை எப்படி பார்க்கணும், உங்க பெற்றோர்களை எப்படி பார்க்கணுங்கிற மிகப்பெரிய மெசேஜ். எனக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அதை பார்க்க போது. இல்லை நான் கதையில கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் இந்த படத்துல அதை நீ சொன்ன விதம், அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நீ எப்படி, அந்த பாலமுருகன் கேரக்டரை அந்த இடத்தை எப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தி, எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த பயணத்தை வந்து அப்படி கொண்டு போறீங்களோ, எக்ஸலண்ட், வெரி நைஸ். நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களை பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன், பிகாஸ் ஐ திங்க் கண்டென்ட் ஷுட் ஸ்பீக். பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் திஸ் ஃபில்ம். இது வந்து பெண்ணை பற்றி புகழ்ந்து, அதான் ஸ்ரீபிரியா சொல்கிற மாதிரி பெண்களை பற்றி எவ்வளோ பேர் படம், அதெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் அப்படிதான். அது வந்து நம்ம எப்படி அங்கே சண்டை போட்டு அந்த இடத்துல எப்படி நிற்கிறோங்கிறது தான் அந்த பெண்ணோட அந்த இடத்த வந்து நாங்கள் பிடிக்கிறோம் பாருங்க, அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். கரெக்டாலு தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அடப் என்ன சொல்லுவாங்க, மேக்சிமம் ஒரு பெண்ணை திட்டினோன்னா கேவலமாக பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசாக சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும். டோன்ட் கேர், நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் தி கோல். நான் நிப்பேன். நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வந்தப்போ நான் ஒரு இந்த ஹீட் நான் நிக்கிறேன், இப்படி நிக்கிறேன், பின்னாடி நிக்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார். அந்த கம்பெனியில் மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான். இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்லையா பாரு என்னை சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல, என்னுடைய நம்பிக்கை அங்கே போய் என்னை நிறுத்திச்சு பாருங்க, அதை தான் நான் சொல்கிறேன். Because I want every woman, every girl, everyone to believe in yourself. சில டைம் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் எனக்கு வந்து என்ன அவமானப்படுத்தின மாதிரி, I don't want to go into it. நான் எனக்கு செல்ஃப் சிம்பத்தி எல்லாம் கிடையாது. சில டைம் அந்த வந்து என்னை தாண்டி போயிடும். எனக்கு வர வேண்டியது வாழ்க்கையாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அது தாண்டி என்னை போகும்போது நான் எங்க ஜெயிக்கிறேன் தெரியுமா? தாண்டி போச்சா? ஓகே, சம்திங் பெட்டர் இஸ் தேர். தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர் ஃபார். ஐ வாண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பட் என் பொண்ணு சொல்கிற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டே வாங்க தெரியாது மாமா.
அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஹீரோயின்ஸ், அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாள் இத மாதிரி வேற கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நாங்களும் தாக்கு பிடிச்சு நிக்கணுங்கிற மன தைரியமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வரணும். இது நான் சினிமால இருக்கிறனால நான் சொல்றேன், என்னுடைய துறை சார்ந்து. பட் எல்லா துறையில இருக்கிற பெண்களும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தட் இஸ் தாய் கிழவி. தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பயணத்தில் இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடித்த பயணம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா நான் என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை என்னை பாராட்டுறாங்க பாராட்டல, டசன்ட் மேட்டர். ஸ்ரீபிரியா கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா இங்கே இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, சிவா நீங்கள் கூட எனக்கு சொன்னீங்க எல்லாரும் நேஷ்னல் அவார்ட் சொல்கிறாங்க மேடம், உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு. மனிதன் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேறெல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ எம் ரியலி நாட் இன். அது வந்தால் ஐ எம் ஹாப்பி, வரலைன்னாலும் ஐ எம் ஹாப்பி. I have got good friends. I have got a fantastic family. I have got confidence in my work. I have got self-confidence and I'm proud to be who I am. நான் இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இங்கே மகாலட்சுமி இங்கே உட்காந்துருக்கு. அவங்க லலிதா, பத்மினி, ராகினி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ராகினியோட பொண்ணு. இது மாதிரி அவங்கள ஒரு பெரிய ஹீரோக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். இவங்க லலிதா, பத்மினி, ராகினியோட அவங்க யார் அப்படின்னு கேட்டவரும் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், என் புருஷன் மிரட்டிட்டு போயிட்டாரு, ஒன்றும் பேசாத, வேற யாரோ பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்க படத்தை நீ கெடுக்காத வாயை திறந்து இப்படியே என்ன சொல்லி சொல்லி நான் கொஞ்சம் காம் ஆயிட்டேன். இன்னைக்கு அதெல்லாம் 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காருது. ஸ்ரீபிரியா அவங்க நிறைய என்னை பற்றி பேசிட்டாங்க. ஓகே, அவங்க எனக்காக அவங்க கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. என்னுடைய மகள், என்னுடைய சிஸ்டர் நிரோஷா, என் பையன் ராகுல், நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கோஸ்டார்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரும். ஐ எம் ஸோ ப்ரவுட் நான் இங்கே இருக்கேன்னு. அதுக்கு மேலே என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் இந்த படம் பார்க்க முடியலைங்கிறது. கமல் சார் என்கிட்ட சொன்னார், ராதிகா நான் சின்சியராக சொல்கிறேன், எப்படியாவது பாரதி ராஜா சாரை கொண்டு இந்த படத்தை பார்க்க வை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வா, ஏஞ்சி பாரு ராதிகா. அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, அவர் ஏஞ்சிடுவார் கண்டிப்பாக, நான் சொல்கிறேன்னு. சார் அவரை அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது சார் அப்படின்னு. யா அந்த மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அந்த கிளி என்னோடது, என் டைலாக் நான் சொல்ல போகும்போது இல்லைம்மா நீ சாதாரணமாக சொல்லுன்னு சொன்னார். ஒன்று நான் டைலாக் பேசுவேன், இல்லைன்னா கை தூக்குவேன், இது 2 கலந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த நடிகை இன்னைக்கு தாய் கிழவியாக, அவர் தாயாரை அவங்க மாதிரி நிறைய இருக்கணும்னு நினச்சேன். அவங்க பேர் கருத்தம்மா, அவங்க மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அவர் ஸ்டில்லு பார்த்தாரு கடைசியாக, எங்கள் அம்மா இறந்தப்ப அவர் வந்தார், இந்த ஸ்டில்லை பார்த்து அப்படி அழுதார். நீயாடி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் தினம் அவர் கூட சொல்வேன், ஏன் சார் என்ன நடிக்க வைக்கிறீங்க, போர் சார் இதெல்லாம் அப்படிம்பேன். யார் சார் என் மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் கேட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் இன்னைக்கு இந்த படம், ஐ ஹோப் கடவுள்கிட்ட அவர் நல்லா இந்த படத்தை பார்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னை இவ்வளோ தூரம் ஒரு நடிகையாக்குன என் தாயார். எனக்கெல்லாம் ஆம்பிஷனே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் மதர் இதை பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பட் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம். நீங்கள் எவ்வளோ ஹீரோயின்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க வயசை பற்றி பேசுகிறாங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் ஓகே, என் ஏஜ் சொன்னால் என்ன பெரிய ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இட் இஸ் மை மைண்ட். That has to be intact.
அப்படி பார்க்கும்போது இந்த வயசில் ஹீரோயினா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னாரு. எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வந்து போடு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையாக அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது ஸோ இவங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் முக்கியமாக நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள், நான் வந்து ஃபீமேல் எம்.ஆர். ராதாவை தான் நடிச்சிருக்கேன். கரெக்டாக அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் தான். என்னை அவமானப்படுத்தின என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாமல் என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்லுவேன், பேரே போடாதீங்கம்மா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் ராதிகான்னு தான் போட்டிருக்கேன் தவிர என் அப்பா தந்தை பேரே நான் போடவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசுனாங்க. தேவையில்லை, லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடா சொல்றேன், தெனாவட்டோட சொல்றேன், எம்.ஆர். ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட். ஐ எம் ப்ரூவிங் டு மீ அண்ட் மை ஃபேமிலி, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அ பாயிண்ட். வி ஆர் எம்.ஆர். ராதாஸ் சில்ட்ரன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஹீரோஸ் சொல்ல என் புருஷன் சொல்லிட்டு போயிரு, நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் எல்லாமே பேசுவாங்க. உண்மை எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரியும். அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நொந்து போய் அப்புறம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க, சார் இதெல்லாம் நடக்கலை சார், ஏன் சார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெருமை சிவா, ஒரு எக்ஸிபிட்டர் கூட்டத்தில், ஒரு எக்ஸிபிட்டர் ஷோவில் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து கை தட்டி சிரிச்சு பாராட்டிய முதல் படம், என் இவ்வளோ வருஷம் ஹிஸ்டரியில பார்த்த முதல் படம் தாய்க்கிழவி. நான் சத்தியமா பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரியும், எக்ஸிபிட்டர்ஸ் நல்லா இருந்தா கூட ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, என்ன பணம் ஜாஸ்தி கேட்டுடுவோன்னு. அவங்க வந்து பரவாயில்ல சார், அங்கே ஒரு 20,000 குறைச்சிக்கலாம், ஒரு 5 லட்சம் கம்மி பண்ணிக்கலாம் தான் பேசுகிறேன். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பார்க்குறாங்க, நான் அவங்கள குறை சொல்லலை. பட் இன்னைக்கு அதை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால என்ன சொல்லுவீங்க, நீங்க திருவிழாவை நடத்துங்க, போங்க, மாசி கிளறிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். எல்லோருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த சிவானா, தேங்க்யூ. எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக தெரியும். இப்போது ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சுதன், அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். அப்படி ஒரு ப்ரொடியூசர். தேங்க்யூ சுதன் ஃபார் it's a great pleasure to work with you again and again. Thank you so much. And என்னுடைய டைரக்டர் சிவா, அதாவது என்னென்னா, நம்மளோட ஜேர்னியில் வந்து வெகு சில ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சிவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஸ்டுடியோக்கு வரும்போது அவர் எதுவுமே சொல்ல, என்ன அவர் கூட ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும். அவர் வந்து நான் ரொம்ப க்ளோஸ், அவர் கூட நான் பழகியிருக்கேன். ஐ திங்க் அவர் பக்கத்தில் உட்காரும்போதே எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் பெருசாக பேசினதே கிடையாது. சார் நீங்கள் என்ன போடுறீங்களா தான் சார் மியூசிக் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையும் அந்த அன்பும் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தாண்டி ஒரு க்ரியேட்டிவ் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். தேங்க்யூ சிவா சார், என்னுடைய பெஸ்ட்டை வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டதுக்கு. எதுவுமே அவ்வளோ ஒரு புரிஞ்சு எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒர்க்கை வாங்குவார். ஸோ உங்களோட நான் ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சார். ஸோ லாட் மோர் ஜேர்னி. ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெபியூ. அண்ட் ஒரே நேரத்தில் 2 படம், ஒன்று இப்போ அடுத்தது ரிலீஸ் ஆகும்போது இப்போ இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக என்னுடைய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். I want to thank all my musicians, all the singers who worked in this film, all the technicians, Kalai sir, I forgot to tell you sir, thank you so much sir, and
எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ராகுல், அவர் வந்து யூஸ்வலி கம்போசிங்க்கு வந்து டைரக்டர் தான் வருவார். ஸோ எங்களோட ராகுலும் வந்து ஓவர் கம்போசிங்கில் எங்களோட வந்து உட்காந்து, ஸோ தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ ஒர்க் ஸோ ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ பிக் சப்போர்ட். அண்ட் இந்த வாய் படித்த என்னுடைய லிரிசிஸ்ட் அருண் ராஜானா, ஜெகன், கருமாத்தர் மணிமாறன் சார், தேங்க்யூ ஸோ மச் அவுட்ஸ்டாண்டிங் லிரிக்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ, வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் பேசுவதோட தேட்டரில் 27th பயங்கரமாக பேசப்படும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன். அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சோண்டு வேணால் கொஞ்சம் சினிமாத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்னதாக இருக்கும் இல்லையா, மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது இங்கே நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க, அவளை கலலப்பாக வச்சுருக்காங்க படத்தை. அங்கங்கே நல்ல ஓம குத்தா 2 குத்தா குத்துறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு பெண்ணை யார் அவள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமாக பஞ்சு டெய்லாக்லாம் பேசாமல் சூப்பராக நடித்து காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்துக்கு ஒரு ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்குது, அன்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அவள் அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளே எங்கள் அம்மா அவளை இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ப்ரொமோஷன் ஆகி வாங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய் கிழவி வர்றப்ப அங்கே உள்ள என்ன நடக்குமோ அதே தான் எங்கள் வீட்லையும் நடந்துச்சு. டக்குன்னு அங்கேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எதுவும் மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவனு என் ஃப்ரெண்டு நிற்பேன், எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கள் அம்மா உட்காந்து இப்போ இவங்க எங்கே நிற்கிறாங்க, அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கள் அம்மா அந்த நெல் பானை கடையில் போய் உட்காந்துருக்கேன். அம்மா இப்போ கட்டி என் ஃப்ரெண்ட் அங்கே வருவேன், எங்கடா உங்கள் அம்மா, நான் எங்கள் அம்மா இல்லைன்னுவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, கொஞ்சம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்ப அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவகுமார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் முன்னாடி 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பத்தா இருக்க அம்மாச்சிமா இருக்க. இன்னைக்கு 150 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரும் கூட்டிகிட்டு வராங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தான் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியருக்கு ஒரு கிளவி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டிப்பாடம் போய் தண்டத்தில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டட்டி இந்த வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டட்டி செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தா போச்சு. இன்னி வரவங்களும் எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசான டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக யாரையும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அந்த அப்பத்தாவங்களை இருக்கிறப்பவே அழகாக கொண்டாடிட்டீங்க.
கொண்டாடி மகிழ்ந்துட்டேங்க. இந்த நாடே கொண்டாடணும். என்னை பற்றி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா உண்மைக்கே அந்த தம்பி மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தம்பி ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்குள்ளே எல்லாமே சொல்லிட்டீங்க. ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி. அதை ஜாலியாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க பாருங்கள், அது மிகப்பெரிய தைரியம் வேணும் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. அது கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பி இருக்கும். ஏன் இதை இங்கேருந்து பார்க்கக்கூடாது, ஏன் இது இந்த பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, அப்போ இப்படி ஒரு கேள்வி ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கஸில் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இதுதான் ஒரு கீழ்கோர்ட்டு மேற்கோர்ட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சு சொல்கிற சூழலில் ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டா அப்படி லெஃப்ட்ல சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு 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 அப்பத்தால வச்சு ஒரு பையனை வச்சு அப்படி லெஃப்ட்ல தட்டி போயிட்டீங்க. இது தாண்டா போடா, அவளுக்கான உரிமை அவள் தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும் தம்பி. உங்கள் சாமி இருக்காங்க, அப்பா அம்மா அவங்க ஆசீர்வாதத்தோட நீங்கள் எப்பயுமே நல்லா இருங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்காக இத்தனை இயக்குநர்கள் பாருங்கள், எவ்வளோ இயக்குநர்கள் இத்தனை பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு புது இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள், நீங்கள் எப்பயுமே நல்லா இருப்பீங்க மேடம். உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல முடியாது மேடம். மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம். சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த 48 வருஷத்தோட அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்து பயந்தது வந்து அபய் சண்முகி. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யார் கமலஹாசன் சாரா? இல்லைடா, ஏதோ கிளவிடா, கமலஹாசன் தான் கெட்ட போட்டு இல்லை, இப்படி டிஸ்கஷன் நடந்திருக்கு கிராமங்கிற நாளாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்தில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ராதிகா மேடம் தானா? இல்லைங்க, ராதிகா மேடம் அப்படின்ற அளவுக்கு அப்படியே ஒரு கெட்டப் யார் வேண்டாலும் மேக்கப் போட்டுலாம் மேடம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு உண்மையாக நடிக்கிறது ரொம்ப கடினம் மேடம். அதை ரொம்ப முழுமையாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேடம். கலைப்பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் வந்து அடிக்கடி மாமன் ஷூட்டிங்கில் வந்து இல்லை இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது, சூப்பராக இருக்காது படம், ரொம்ப நல்லா வருது, ராதிகாவும் அசத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார், பாலாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி கேரக்டர் எடுத்து நடிச்சதுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். பார்த்தேன் இந்த படத்தோட முன்னோட்டம் மட்டும்தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிவகார்த்திகேயன் கூப்பிடல, ஒருத்தரும் கூப்பிடல. ராதிகா இது ஆடியோ லான்ச்சுக்கு நான் வர்றேன், என்னை கூப்பிடுங்கன்னு நான் தான் கேட்டேன் இல்லையா. சிவகார்த்திகேயன் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவர் என்னை கூப்பிடல. பட் வந்து ராதிகான்னு நான் கேட்டு நான் வந்தேன். ஏன்னா என் ராதிகாவை புகழ்ந்து எல்லாரும் பேசுகிறத நான் கேட்கணும், அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இட்ஸ் அ வெரி டச்சிங் மூமெண்ட். ஒரு சின்ன நான் வர ராதிகான்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் கேட்டாங்க நீ படம் பார்த்தியா? ஏன்னா நான் ராதிகாலாம் வெளியில் வரோன்னா வீட்டில் கொஞ்சம் மிரட்டி அனுப்புவாங்க. நீ படம் பார்த்தியா? இல்லை நான் பார்க்கல. என்ன பேசுவேன்? நான் என்ன வேணால் பேசுவேன். ராதிகாவை பற்றி நான் என்ன வேணால் பேசுவேன். நான் படத்தை பார்த்து தான் பேசணுன்னு கிடையாது, நான் பார்த்துட்டேன். ட்ரெய்லரை வந்து அவங்க எனக்கு அனுப்புனாங்க, நான் அத்தனை வாட்டி பார்த்தேன். ஒன்று ரசித்து பார்த்தேன். அவங்க அப்பாவை அதில் பார்த்தேன் நான். இப்போ இங்கே ஒரு ஃபோட்டோவில் ஏதோ அப்படி ஒரு லோ ஆங்கிள் ஒன்று அப்படியே, ஏன்னா அவங்க அப்பா கூட நடித்த அந்த தலைமுறையை சேர்ந்தவங்கள நானும் ஒருத்திங்கிற பெருமை எனக்கு உண்டு. அவங்க அப்பாவை நான் அங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய நடிகர், அவருடைய லெகசி அவங்க அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன பேக் ஸ்டோரி எனக்கு தெரியும், டைம் ஆச்சுன்னு. நான் சின்னதாக ஒன்று, ராதிகாவுக்கும் எனக்கு என்ன இவ்வளோ கனெக்ஷன் அப்படின்னா, ஒரே காம்பவுண்ட்குள்ளே 2 வீடு, நாங்கள் 2 ஃபேமிலிஸும் அங்கே ஒன்றா சின்ன வயசில் இருந்திருக்கோம். நான் கொஞ்சம் பெரிய பாப்பா, அவங்க ரொம்ப சின்ன பாப்பா. நான் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஒரு பொம்மையாக நினச்சி அவங்கள நான் இடுப்பில் தூக்கி வச்சுட்டே நிற்பேன். திடீர்னு ஊரை காலி பண்ணி அவங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பொம்மையை எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்ட ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப வருஷம் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் நாங்கள் வசதியானவங்க கிடையாது. இது ஃப்ரீயாக எனக்கு ஒரு கிடைச்ச பொம்மை, நான் தூக்கி வச்சுட்டு எப்போவுமே நிற்பேன். அப்படி கட் பண்ணாக்கா காலத்தின் கொடுமையை நான் நடிகை ஆயிட்டேன். மேட்டுப்பாளையத்தில் ஆடு கூட நடிக்கிறேன், ஆட்டுக்கார அலமேலும். அப்போ வந்து கொரியோகிராஃபர் நம்ம டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா சித்தி சொன்னாங்க, ராதா அண்ணன் பொண்ணு நடிக்கிறாங்க, அந்த ஷூட்டிங்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, கீதா அவங்க பொண்ணா? ஆமாம். உடனே நம்ம போகலாம் ராதிகா போய் பார்த்தா ரயில் ட்ராக்கில் தலையை வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே என் பொம்மை திரும்பி கிடச்சிடுச்சிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு.
இப்படி நான் பார்த்தேன் ராதிகாவை, இன்னைக்கு நான் இப்படி பார்க்குறேன் அவங்கள. என்னை விட பெருமைப்படக்கூடியவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ, நான் நிஜமாக ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு புரியாது. ஏன்னா கமல் சார் வந்து எனக்கு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, அம்மா ராதிகாவுக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க டெங்கு ஃபீவர் அவங்களுக்கு. ஒன்றும் இல்லை சார், சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், என்னம்மா நடிச்சிருக்குமா அந்த பொண்ணு, எனக்கு சொல்ல முடியல அப்படின்னாரு. அதாவது வந்து நான்லாம் வந்து கமல் சார் வந்து ஒரு நடிப்பு கடவுளாக பார்க்குறேன். நான் அவர் வாயால் அது சொல்கிறது போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சார் ஒரு நிமிஷம் சார், நான் ராதிகா சொல்லிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வெளியில் வந்துடுவாங்க சார், இதை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஷி ஆல்சோ ஸோ ஹாப்பி. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். நான் படம் பார்த்தேன், ஐயோ என்னப்பா எப்படி நடிச்சிருக்கு, அப்படியே ஆத்மார்த்தமாக சொன்னார். நீ படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லுவ பாரு, நீ சொல்லுவ அப்படின்னு சொன்னார். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ராதிகா இந்த மாதிரி நீங்கள், எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்எஸ்விக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்கலையேன்னு நான் பல இடங்களில் நான் புலம்பியிருக்கேன். இப்போ அவர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ராதிகாவுக்கு வந்து இன்னும் ரெக்கக்னேஷன் கிடைக்கல, தேசிய அளவில் கிடைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கோபம், வருத்தம் கிடையாது, பெரிய கோபம் எனக்கு. எத்தனை பேர் இருக்காங்கங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, அப்படி பார்க்கும்போது ஒரு ஹீரோயிக்காக இருந்தது, ஏன் ஹீரோயினாக இருக்கக்கூடாதா? நாங்கள் எங்களுக்கு வந்து சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லையா? ஆக்சுவலி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் இல்லை, நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம், பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்களால் எதுவுமே முடியும். நான் இங்கே வந்து சிவகார்த்திகேயனையும் இதோடைய இயக்குனரையும் நான் ரொம்ப பெருசாக வணங்குறேன். ஏன்னா அவங்க வீட்டு பெண்களை மதிக்கிறவங்க தான் இந்த மாதிரி அவங்க வேலையிலையும் அந்த பெண்களை மதித்து காட்டுவாங்க. என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், அவங்க 3 பேரால் தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இங்கே இன்றைக்கி நான் ஒரு நல்ல சட்டை பேண்ட்டு போட்டு நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம். அவர் என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய டிஓபி விவேக் வந்து 4 வருஷமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என் கூட அவன் ட்ராவல் பண்ணான் இந்த கதையில். நானும் அவனும் கடைசி விவசாயியில் சார்கிட்ட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். அப்போ இருந்தே ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாள் நல்ல படம் பண்ணிடுவோம் நம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பல நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு அவனுக்கு கிடச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு என் கூடயே இருந்தான். அதே மாதிரி என்னுடைய எடிட்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு நம்பி என் கூடவே இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த கதையில் ராதிகா மேம் நடிக்கணும் அப்படின்னும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேருமே டெபியூட்ஸ். நான், கேமராமேன், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ், 3 பேருமே டெபியூட்ஸ். இப்படி ஒரு கதை, இந்த கதையில் இப்படி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதுக்கு ஒரு செலவு, அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை மேம் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் மேம் ஏதோ ஒரு முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்காக எங்களை நம்பி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. வந்து நாங்கள் பண்ண எல்லா டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க காலில் அவ்வளோ வலியோடு அவங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு நடித்தப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரில மேம், அதனால் நாங்கள் அப்படி பண்ணோம். எனக்கு இங்கே இருக்க என்னோடய எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், 2 பெரிய கேமராமேன் இருந்தாங்க. நானும் அவனும் ரொம்ப புதுசு. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இம்ப்ரவைஸ் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சிங்கமொழி அண்ணன், தாஸ் அண்ணன், பாலா அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், முனிஷ் அண்ணன், இளவரச அண்ணன், ரேச்சல் மேடம்க்கு நான் தான் கடைசி விவசாயியில் ஃபஸ்ட்டு கிளாப் அடித்தேன்.
பின்னால் அவங்க என் படத்தில் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும் பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய உணர்வு வேறுபாடு இருக்குது. பசியை எல்லோரும் உணர்ந்திருப்போம், பட் பட்டினியை எல்லாராலையும் உணர்ந்திருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அதை யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உண்டுன்றது மாதிரியான கதைகளை எழுதின ஏடிஎஸ் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேர் பசின்னா, அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவை ட்ராப் ஆகியும் 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனாக இருக்கும்போது அதை தூக்கிக்கிட்டு சுற்றுற ஒரு ஏடியோட மனநிலைமை வந்து கொலைப்பட்டினிக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் நான் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ என்னை கைப்பிடிச்சி எஸ்கே சார் கிட்ட கூட்டு போனது கார்த்திக் வேணுகோபாலன். இன்றைக்கி இங்கே நடந்த எல்லாத்தையுமே அது நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன்ற மாதிரியே சொல்கிறாரு. அதை நடத்தினது எல்லாமே அவர் தான் என்னை சார்கிட்ட இன்ட்ரோ பண்ணார். அவர் தான் இதில் நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு பாதி விஷயத்தை கொண்டே வராமல் அவர் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணார். அப்படிப்பட்ட கொலைப்பட்டியில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கைப்பிடி கஞ்சி கொடுத்தாலே அவன் உயிர் பொழைச்சிக்கிறோம். ஆனால் எஸ்கே சார் என்னை உட்கார வச்சு தாய் கிழவின்னு ஒரு ராஜ விருந்து போட்டார். வயிறு மனசும் நிறைஞ்சு நான் எந்திரிச்சு நிற்கிறப்போ இப்போது சேயோன்னு ஒரு மூட கதனல் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பெரிய விளைச்சல் காட்டுவேன் சார். நன்றி, தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், இந்த போடியம் வந்துருங்க சார். அப்படி விட்டுற முடியாது சார், கேட்கணும்ல. அதாவது முதல் படம் யூஸ்வலாக என்ன நினைப்பாங்க, ஒரு பயங்கரமாக ஒரு யூத்தெல்லாம் ஒரு அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி எல்லாம் பண்ணலான்னு நினைப்பாங்க. பயங்கர ஃபீமேல் ஓரியன்டாக ஒரு மூவி, அதுவும் வந்து தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை வந்து அந்த இடத்துல போட்டிருக்கீங்க. எப்படி இது தோணுச்சு? ஹவு டு திஸ் ஹேப்பன்? அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல இதை பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அப்பாவுடைய அம்மா, என்னோடய அப்பத்தா, அவங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட் வினோத் விவேக்னு 2 பேர், அவங்களுடைய அப்பத்தா பவுனத்தாயின்னு 2 பேர். அவங்க 2 பேர் லைஃப்பில் நான் அவங்களுடைய கேரக்டரில் பார்த்த விஷயங்கள், எங்கள் 2 ஃபேமிலிக்கும் அந்த 2 லேடிஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஆணிவராக இருந்தாங்கன்றத அந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள்கிட்ட சொன்ன கதைகள், அதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு. 2வது தண்டட்டி கிழவிகள் அப்படிங்கிறவங்க வந்து, அதான் நான் அந்த ஃபீச்சரேட்டில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 100 பேர் கூட மிச்சம் உயிரோட இல்லை. அவங்களோட அந்த உயிரினமே அழிகிறாங்க. ஸோ எனக்கு அவங்கள இங்கே இருக்கிற பல குடும்பங்களுக்கு அவங்க தான் தாய் கிழவின்னா அதான், அது ஒரு ஆதி பெண் தெய்வம்ன்ற வார்த்தைக்கு பேர் தான் தாய் கிழவி. அப்படி இங்கே இத்தனை குடும்பங்களை உருவாக்குன அந்த கிழவிகள் வந்து முழுசாக அழிகிறதுக்குள்ளே அவங்க இருக்கிறப்பவே அவங்கள பெருமைப்படுத்திடணும்னு நினச்சோம். அதனால தான் இந்த கதை பண்ணோம். அதுக்கு ஒரு இதை இப்படி சொல்லாமல் தெரில, ஒரு ப்ரொடியூசர் கேட்டார், மனோரமா அம்மா இல்லையே இப்போ இந்த கதையை பண்ணுறதுனா யாரை வச்சு பண்ணலாம், இது சாத்தியமே இல்லாத ஒரு கதை, இதை எதுக்கு தூக்கிட்டு சுற்றுறீங்கன்னு கேட்டார். ராதிகா அம்மா தான் எனக்கு அப்போ இருந்த ஒரே நம்பிக்கை, அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள அந்த லுக்குக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்ற ஒரு பெரிய பொருட்செலவும், அதுக்கு ஒரு சரியான டெக்னீஷியனும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கணும். அது 3ம் எனக்கு சிவகார்த்திகேயன் சாரால் கிடச்சிச்சு. இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தினது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேனர் தான். ஸோ தேங்க்யூ.